ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் குறைந்துள்ளதுங்க. நேரடி சாமி தரிசனத்துக்கே 12 மணி நேரம் தான் ஆகுது. என்னங்க சாமி தரிசனம் பார்க்க பக்தர்கள் குறைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, நேரடி சாமி தரிசனத்துக்கு 12 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. அதை பற்றி உண்டான முழு விரிவாக்கமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. எப்பொழுதும் வியாழக்கிழமை என்றால் வெறும் 7,000 டிக்கெட் முதல் 11,000 டிக்கெட் தான் பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் திருப்பதியில் வழங்குவாங்க. அதன் காரணமாக தான் நேற்று டிக்கெட் மணி 4:30 மணிக்கு 11,000 டிக்கெட் பக்தர்களுக்காக வழங்கினாங்க. இதில் இன்று அதிகாலை தரிசனம் செய்வதற்காக ஒரு 4,000 டிக்கெட்டும், காலை 11 மணி முதல் இரவு 11 மணி வரை தரிசனம் செய்வதற்கு மீதி டிக்கெட் ஒதுக்கப்பட்டதாக தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று மதியம் 4:30 மணிக்கு கொடுக்க தொடங்கிய டிக்கெட் இரவு 10:30 மணிக்கு தான் டிக்கெட் காலியாச்சு. இதே பக்தர்கள் கூட்டம் அதிகமாக நிறைந்திருந்தால் 4:30 மணிக்கு கொடுத்த டிக்கெட் 7 மணிக்குள்ளே முடிந்திருக்கும். இதனால தான் கூட்டம் இல்லை என்று சொல்கிறோம். பக்தர்கள் அதன் பின்பு அந்த பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் இல்லை. இதனால தான் நேரடி தரிசனத்துக்கு 12 மணி நேரத்துக்கிட்ட ஆகுது. இந்த விளக்கம் போதுமா? மீண்டும் இன்று 11 மணிலேருந்து கியூலையில் அனுமதிக்கிறாங்க திருப்பதியில் 3 இடங்களில். திருப்பதிக்கு வரும் பக்தர் வசதியாக ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சி நிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிபிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்களையும் பக்தர்கள் அலோவ் பண்ணுறாங்க. 4:30 மணி டிக்கெட் கொடுக்குறாங்க. சரிங்களா? வெள்ளிக்கிழமை டிக்கெட் இன்றைக்கி தருவாங்க. ஸ்ரீவாரி மெட்ரோடைய டிக்கெட் அலிபிரி நடைபாதையில் இல்லைங்க, அலிபிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஒரு 3 கவுண்டரில் கொடுக்குறாங்க. நேற்று 4:30 மணி நிலவரப்படி பார்த்திங்கன்னா செப்டம்பர் 3ஆம் தேதி, அதாவது நேற்று உண்டான டிக்கெட்டே 447 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. இன்றைக்கி தரிசனம் செய்வதற்கு ஒரு 3,000 டிக்கெட்டும் கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் 3,447 டிக்கெட் நேற்று வழங்கப்பட்டது. இன்று காலை 6:30 மணிக்கு தான் காலி ஆச்சு என்ற விஷயத்தையும் கிடைத்து, நேற்று 4:30 மணிக்கு 3,447 டிக்கெட், இன்று காலை 6:30 மணி தான் காலி ஆச்சுன்ற தகவல் நமக்கு கிடைச்சிது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். இலவச தரிசன டிக்கெட் வாங்குவதற்கு பெரிதாக ஒன்றும் கூட்டம் இல்லை. சண்டே பக்தர்கள் கோயிலுக்கு வர்றதை தவிர்க்கணுன்ற மாதிரி கோயில் மூடப்பட்டிருக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள் கிட்ட தெரிய வச்சுக்கிறேன். சண்டே அதாவது 3:30 மணியிலிருந்து மண்டே காலையில் 6 மணி வரைக்கும் கோயில் மூடப்பட்டு இருக்கும். சந்திர கிரகணம் வர்ற காரணத்தினால 7/9/2025 சண்டே அன்று ஆல்மோஸ்ட் சுப்பரபாதா, தோமாலை, அர்ச்சனை சேவை ஏகாந்தமாக நடக்கும்னு சொல்லிட்டாங்க. சர்வதர்ஷனுக்கு காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை அலோவ் பண்ணுறதாகவும், 10:30 மணி முதல் இரவு 1 மணி வரை அலோவ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி ஆர்ஜித சேவா, ஊஞ்சல் சேவா, சரஸ்வர தீபாரண சேவா எல்லாம் கேன்சல்டு என்ற விஷயத்தையும் அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி அன்றைக்கி கோயில் மூடப்படும் நேரம் நம்ம எடுத்தோம்னா, அதாவது 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:30 மணிக்கு மூடப்படும் கோயில், 8/9/2025 கோயில் திறக்கப்படும் என்ற விஷயத்தையும் தேவஸ்தானம் சார்பாக தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அதனால் சண்டேக்கு வர்றது நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இலவச தரிசன டிக்கெட் கொடுப்பாங்களான்ற தகவல் எதுவும் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அடுத்தபடியாக எஸ்டிமேஷன் தரிசனம் 4/9/2025 காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 12 மணி நேரம் ஆகுது தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று அதாவது 3/9/2025 70,472 பேர் தர்ஷன் பார்த்ததாகவும், 25,242 பேர் மொட்டை அடித்ததாகவும், 3,87,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும், நேற்று 9 உடன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும், 8லேருந்து 12 மணி நேரம் தரிசனத்துக்காச்சும் நேற்று தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக இன்று காலை 9 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு கிருஷ்ணதீஜ சர்க்கிள்லேருந்து அலோவ் பண்ணுறாங்க. காலையிலேருந்து பக்தர்கள் 6,239 பேர் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு காத்திருக்காங்க. தரிசனத்துக்காக இன்று அதிகாலை முதல் 5,400 பேர் தர்ஷன் பார்த்ததாகவும், இன்னும் 18,361 பேர் தர்ஷன் பார்க்க வைக்கிறதா தேவஸ்தானம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிய வச்சுக்கிறேன். எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 2 முதல் 2.5 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட்டுக்கு 4 முதல் 5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 12 மணி நேரம் வரை ஆகும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிய வச்சுக்கிறேன்.
பக்தர்கள் கேட்டிருக்க சந்தேகங்களை ரீப்ளே பண்ணலாம். அண்ணா புரட்டாசி மாதத்துக்கு கருட சேவை எந்த தேதியில் வருது? 29ஆம் தேதி வருதுண்ணா. அண்ணா செப்டம்பர் 7ஆம் தேதி சண்டே 3 மணிக்கு திருப்பதி வரும். அன்னைக்கு சாமி பார்க்க விடுவாங்களா? சண்டே 3:30 மணிக்கு கோயில் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கண்ணா. ஸ்ரீவாரிமேட்டில் டிக்கெட் எங்கே வாங்கணும்? ஸ்ரீவாரிமேட்டில் டிக்கெட் தரதில்லை. அலிபேர் நடைபெற பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஸ்ரீவாரிமேட்டோட டிக்கெட் தராங்க. நாங்கள் 4:30 மணிக்கு தான் சார் வருவோம். டிக்கெட் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் சார், தாராளமாக வாங்க. ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் கொடுக்குற இடத்துல தங்கும் அறை கிடைக்குமா? காலைல 5 மணிக்கு டெய்லி புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஈவினிங்கில் இருந்தால் மட்டும் இன்ஃபன்ட் தர்ஷனுக்கு எவ்வளோ ஆகும்? ஃபஸ்ட் டைமாக சாமி பார்க்கணும் எங்களுக்கு சொல்லுங்கள். இன்ஃபன்ட் தர்ஷனுக்கு ஒரு 1 hour 1.5 மணி நேரம் தர்ஷன் பார்க்க ஆகும். டெய்லி மதியம் 12 மணி முதல் மதியம் 5 மணி அலோவ் பண்ணுவாங்க. தாய் தந்தை குழந்தைகள் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வரணும். ஃப்ரைடே டோக்கன் கிடைக்குமா? 4 PM ஃப்ரைடே டிக்கெட் தர ஆரம்பிப்பாங்க சார். லட்டு எவ்வளோ கொடுப்பாங்க? 5லேருந்து 8 லட்டு வரைக்கும் கொடுப்பாங்க சார். 8/9/2022 இரவு 12 மணி அளவு திருப்பதி வருகிறோம். அங்கே தரிசன டிக்கெட் எப்போ கிடைக்கும்? 4 மணிக்கு டிக்கெட் கவுண்டர் தானே, சில நேரம் 7, 10 இந்த டைமில் முடிஞ்சிடுது. 12 மணிக்கு டிக்கெட் இருக்குமான்னு அன்றைய நிலவரத்தை பார்த்து தான் சார் தெரியும். மேக்ஸிமம் வாய்ப்பு குறைவு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து தகவல்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் சார்பாக கொடுத்துட்ருக்கோம். எல்லா அப்டேட்டும் டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் தொடர்ந்து கொடுக்குறோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க என்ற கோரிக்கை நேரத்தில் அவங்க வைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.